கிட்ட ராகேஷ் அவர்கள் ரொம்ப பீதியில் உட்காந்துட்டாரு. என்னதான் பண்றது, என் கையில சுத்தமா பணம் இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பணம் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, என்னதான் பண்றது அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ராகேஷ் அவர்கள். இது முன்னாலேயே யோசிச்சிருந்தாக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் நிம்மதியை இறந்து இப்படி ஒரு அனாதையா உட்காந்து என்ன பண்றது, எப்படி என்ன எந்த எந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறதுனே தெரியல. திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நம்ம ஹீரோ ராகேஷ் அவர்கள். ஆனால் நீலாம்பரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, ஏன்னா போலீஸ் சப்போர்ட்டெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இங்கே ஏசிபி யார் எப்படி வந்தார் அப்படின்னு இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் சிசிபி சென்ட்ரல் கிரைம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வருது. இங்கே புதுசாக ஒரு ஏசிபியும் இவங்க கூட கான்டாக்டில் இருந்திருக்கிறாங்கன்னு. ஏசிபி எப்படி கான்டாக்ட் வந்தாங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பண மாற்றங்களுக்காக உள்ளே வந்த நபர் கிடையாது. ஆல்ரெடி ஏசிபி அவர்களுக்கும் நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் கான்டாக்ட் இருந்திருக்கு. நல்லா அவங்களும் அந்யூன்யமாக ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க